Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு தளத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்னும் சில நிமிடங்களில் சரியாக 9:10 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது PSLV C-58 ராக்கெட். இந்தியாவுடைய முதல் பிரத்யேகமான எக்ஸ்போசாட் அப்படின்ற செயற்கைக்கோளோட சேர்த்து 10 செயற்கைக்கோள்களை இந்த ராக்கெட் சுமந்து செல்ல இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், இந்தியாவுடைய பிரத்யேகமான எக்ஸ்போசாட் அந்த செயற்கைக்கோள் இன்னும் சில மணித்துளிகள்ல விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே நாசா இதை பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு செய்யக்கூடிய முதல் நாடு அப்படின்ற பெருமையையும் இந்தியா பெற்றிருக்கு. குறிப்பாக இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடைய பயன்பாடுகள் என்ன, எதற்காக அனுப்பப்படுகிறது, இதோடைய சிறப்புகள் என்ன? வேதவள்ளி, இஸ்ரோ ஏற்கனவே சந்திரன், சூரியன், செவ்வாய் போன்றவற்றை ஆய்வு செய்துள்ளது. சூரிய குடும்பத்தை நம்ம ஆய்வு செய்துள்ள நிலையில சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள பேரண்டம் குறித்த ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காக அனுப்பப்பட உள்ள முதல் போலரிமீட்டர் செயற்கைக்கோள் இதுவாகும். இன்னும் 4 நிமிடங்கள்ல எனக்கு பின்னாடி இருக்கிற முதல் ஏவுதளத்துல, ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள முதல் ஏவுதளத்துல PSLV C-58 ரக ராக்கெட் மூலம் விண்ணில் அனுப்பப்பட உள்ளது. எக்ஸ்போசாட் என அழைக்கப்படும் இந்த ராக்கெட், இந்த செயற்கைக்கோள் எக்ஸ் கதிர்களை தரவுகளையும் சேகரித்து அதன் மூலம் போலரிமீட்டர் அளவுகள் மூலமாக கட்டளை மையத்திற்கு தகவல்களை அனுப்புவதுதான் அதனோட பணியாக இருக்கும். அதோடு சேர்த்து நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 10 துணை செயற்கைக்கோள்களும் அனுப்ப உள்ளன. அது பேரு போயம் என கூறப்படுகிறது. சரியாக 9 மணி 10 நிமிடங்கள், அதாவது தற்போதிலிருந்து 3 நிமிடங்கள்ல விண்ணில் பாய உள்ள இந்த ராக்கெட் அடுத்ததாக 22 நிமிடங்களாக தொடர்ச்சியாக விண்ணில் செல்லும். 650 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ளும் சொல்றாங்க. அதாவது பூமியிலிருந்து 650 கிலோமீட்டர்னா சென்னையிலிருந்து நாகர்கோயிலுக்கு போற தூரத்துக்கு அதையே அப்படியே உயரமா வச்சுட்டோம்னா எவ்வளவு உயரம் இருக்குமோ அந்த உயரத்துல தான் அந்த எக்ஸ்போசாட் பூமிக்கு மேல சுற்றுவட்ட பாதையில வலம் வரப்போகுது. அது பிரபஞ்ச வெளியில உள்ள கருந்துளைகள், நட்சத்திர கூட்டங்கள், நெபுலாக்கள் மற்றும் தூசுக்களை அதனுடைய எக்ஸ் கதிர்களை தரவுகளை சேகரித்து அதனுடைய தகவல்களை பூமிக்கு அனுப்பும் விதமாக அது செயல்பட போகிறது. மேலும் அந்த 650 கிலோமீட்டர்ல நிலைநிறுத்திய பின்னர் மீண்டும் 350 கிலோமீட்டருக்கு அந்த செயற்கைக்கோள், அதாவது ராக்கெட்ல உள்ள PS-4 என்கின்ற 4வது முனை பாகம் கீழே இறங்கும். கீழே இறங்கி மீதமுள்ள 10 செயற்கைக்கோள்களையும் ஒவ்வொன்றாக அது நிலைநிறுத்தும் வகையில் இது திட்டமிடப்பட்டிருக்குது. மொத்தமாக 469 கிலோ கொண்ட இந்த செயற்கைக்கோள் இந்தியாவினுடைய வானியல் கணிப்பு ஆராய்ச்சி இயக்கவியலில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. 2015 ஆஸ்ட்ரோசாட் நம்ம ஏற்கனவே அனுப்பியிருந்தாலும் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த அறிவியல் செயற்கைக்கோள் என கூறப்படுகிறது. இதற்கு முன்பு நாசா தான் இது போன்ற பணிகளில் ஈடுபட்ட நிலையில தற்போது இஸ்ரோ இந்த முயற்சியை ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் புத்தாண்டு தொடக்க நாளிலேயே ஈடுபட்டிருக்காங்க. மேலும் விண்வெளி குப்பைகளை கருத்தில் கொண்டும் 350 கிலோமீட்டர் உயரத்தில் தரையிறக்கிற, அதாவது 2வது செட் ஆஃப் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு பரிசோதனை முயற்சியாகவும் இது நடைபெறுகிறது. இது பாத்தீங்கன்னா 22 நிமிடங்கள்ல மேல நிலைநிறுத்திய பின்னர் இந்த செயற்கைக்கோளில் உள்ள ஒவ்வொரு சென்சார்களும் செயல்பட்டு பிரபஞ்ச வெளியில் உள்ள எக்ஸ் கதிர்களை அளவிடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வேதவள்ளி, இணைப்பில் இருங்க பாலவெற்றிவேல், தொடர்ந்து பேசலாம். Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை.